அன்பின் அபிஷேகம் நம்மை நிரப்பி வழிநடத்துகின்றதாக இருக்கிறது. அது நமக்கு அதிகாரம் தந்திருக்கின்றது. சாத்தானின் வல்லமையை முறியடிக்கின்ற கிருபைகளை, நம்முடைய வாழ்க்கையில் வலிமையை, சாத்தானை மேற்கொள்ளுகின்ற சக்தியை அழித்திருக்கிறது என்ற நன்றியோடு அவருடைய அபிஷேகத்தை அருளுகின்ற ஆவியானவர் நம்மோடு இந்த வேளையிலும் இடைபடும்படியாக அவர் நம்மத்தில் எழுந்தருளிருப்பதற்காய் நன்றியோடு அவரை நாம் ஸ்தோத்திரித்து அவருடைய வல்லமையிலே நாம் பலப்பட நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவருடைய வல்லமை செங்கலடை கடக்க செய்கின்றதா இருக்கிறது. யோர்தான் எதிர்பட்டாலும் அதிலே நடந்து செல்லுகின்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். எரிகோ போன்ற மதில்கள் நம்முடைய வாழ்வின் தடைக்கற்களாக, நம்முடைய வாழ்வின் உலகத்தின் சூழலிலே விதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்வில் காணப்பட்டாலும் ஆண்டவரை துதிக்கின்ற வேளையிலே அதை எல்லாவற்றையும் நீக்குகின்ற கடவுளாக தடைகளை உடைத்து இந்த வாழ்வின் வெற்றியை கொடுக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கின்றார். சிலுவையிலே அந்த வெற்றியை சுமந்தார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. விடுதலையை கொடுக்கின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். மகிழ்ந்து நாம் இந்த கிருபையின் காலங்களுக்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் 197 பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாடல் 197 197 97. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஒளி தேடும் சுத்த ஜோதியே அரூபியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ பரிசுத்தர்
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆரோக்கியே பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்னும் பெற்றோருண்டோ கூட செய்தார் நலம் அருள்வார் கொல்லாத கூட செய்தார் கூட்டம் நடுவில் தேடும் சுத்த ஜோதியே வேளையில் அடியார் நெஞ்சம் மாறிரோ வேளையில் அடியார் நெஞ்சம் மாறிரோ கூட்டம் நடுவில் வேளையில் அடியார் நெஞ்சம் மாறிரோ வேளையில் அடியார் நெஞ்சம் மாறிரோ உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை மாறும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் பெறுகிறேன் மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் பெறுகிறேன்
தவிர துணை ஒருவரும் இல்லை. உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும் தகப்பனே என்று சொல்லி இந்த வேளையிலும் நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போமா. இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, நம்மை எதிர்க்கும் சக்திகள் உண்டு. சாத்தான் அவிதமாக நம்மை விழுங்கும்படியாக சுற்றித் திரிகிறான் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஜீவன் எல்லை காக்கப்படும்படியாக இந்த வேளையிலும் அவருடைய துணைக்காக நாம் அவரை நோக்கி பார்ப்போமா. அவருடைய துணை இல்லாமல் இந்த உலகிலே நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரோவியே. வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரோவியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் துணையாக இருக்கின்றார், நமக்கு தகப்பனாக இருக்கின்றார். நம்முடைய கரங்களிலே நம்மை கரம் பிடித்து வழி நடத்தியிருக்கின்றார். நமது உலகிலே அவர் நேசராக வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பாதை தெரியாத ஆட்டை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் கல்வாரியில் அன்பு நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றது. நம் கலங்கின வேளையிலும் பதறின நேரங்களிலும் கல்வாரியின் அண்டை நாம் வந்து நிற்போம் என்றால் நம்முடைய பாவ கரைகள் நீங்கும் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் நாம் நம்முடைய லெந்துகால பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 4 பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து நீர் என்னை மீட்டீர். நான் கலங்கினேன், நீர் என்னை கண்டீர். நான் பதறின வேளைகளிலே என்னை பாதுகாத்தீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரிடத்தில் வருகின்றவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்ற அவருடைய வார்த்தையை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த வேளையிலும் நன்றி தெரிவித்தோடு அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி அவர் நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய துணையாக இருக்கின்றார். அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள, நம்மை உருக்கிடவும், நாம் உள்ளொளி பெருகிட, நாம் நம்முடைய ஊனை உருக்கும்படியாக இந்த உபவாச காலங்கள் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நெஞ்சம் மகிழும்படியாய் அவர் நம்மை வழிநடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு இந்த பாடலை பாடி அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கல்வாரியின் அன்பு நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. நாம் கலங்கின வேளைகளிலும், நம் கண்ணீர் சிந்தின நேரங்களிலும் நம்முடைய பாவங்கள் தீரும்படியாக அவருடைய சிலுவை அண்டை நாம் வருவோம் என்றால் அவர் சிந்தின ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்வின் நன்மைகளை கிருபையாய் தருகிறது என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் நாம் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு, மன கவலைகளோடு, கஷ்டங்களோடு நாம் கடந்து வந்திருப்போம் என்று சொன்னால் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் அளிக்கின்ற விடுதலை
நாளிலும் நம்மோடு கூட கடந்து வருகிறது. நாம் மகிழும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் நன்றி சொல்லுவோம். கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் தண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் தண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. காயங்களை நாம் பார்க்கும்படியாக இந்த நாளிலே அழைத்த அவரை நாம் சிலுவையிலே பார்ப்போம். அவருடைய காயங்கள் நம்முடைய காயங்களை ஆற்றுகின்றதாக இருக்கிறது. நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கின்ற வேளையிலே விசுவாசத்திலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாக இருப்போம். அவருடைய துணை நம்மோடு கூட இருக்கின்றது என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் அவரை ஸ்தோத்தரிப்போம். என் காயம் பார்த்திடு என்று, உன் காயம் மாறிடும் என்று. என் காயம் பார்த்திடு என்று, உன் காயம் மாறிடும் என்று. நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேன் என்று. நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேன் என்று. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற வேளையிலே எந்த சூழலிலும் நம்மை மனமகிழச் செய்கின்றவராக, நம்முடைய வாழ்க்கையிலே பலனை அருளுகின்றவராக, நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக, இந்த வாழ்வின் சூழல்களிலே விடுதலை அளிக்கின்றவராக, நம்மை பலப்படுத்துகின்ற, நம்மை மகிழச் செய்கின்ற, இந்த சமாதானத்தால் நிரப்புகின்ற கடவுளாய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு இந்த காலங்களிலே நாம் ஊனினை உருக்க அவருடைய உள்ளொளி பெருகும்படியாக நம்மை நாம் அவருடைய கரங்களிலே தாழ்த்துவோம். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருகிட வேண்டும். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருகிட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக
ஆண்டவருடைய கரங்களிலும் இந்த வேளையிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய விரிந்த கரங்கள், அவர் ஒருபோதும் அவருடைய கரங்கள் குறுகவில்லை. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட வேளையிலும் நாம் அவருடைய பாதத்திலே வருகின்ற வேளையிலே ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்றவராக, சேர்த்து கொள்ளுகின்றவராக, துணை நிற்கின்றவராக, பலப்படுத்துகின்றவராக, நம்மோடு கூட இருக்கின்றவராக, பயணிக்கின்றவராக, நம்முடைய தோள்களிலே அவருடைய தோள்களிலே நம்மை சுமக்கின்றவராக இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லோரும் ஒரு நிமிடம் நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரே வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போமா? அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு காணப்படுகிறதற்காக, அவருடைய ஆவியானவருடைய எழுந்தருளல் நம்மோடு கூட அசைவாடுகின்றதற்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு பலப்படுத்துகின்றவராய், எங்களை ஆசீர்வதிக்கின்றவராய், உங்களுடைய கரம் கொண்டு வழி நடத்துகின்றவராய், எங்களோடு துணை நிற்கின்றவராய், உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் இன்னுமாய் உங்களுடைய நம்பிக்கையிலும் உங்களுடைய கிருபையிலும் பெருக முடியாக நீர் எங்களை வழிநடத்துவதற்காய் நன்றி சுவாமி. இந்த கிருபையின் காலங்களிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறோம். எங்கள் குற்றம் குறைகள் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவக்கரைகள் உள்ளவர்கள் சுவாமி. உங்களுடைய சிலுவை நண்டை வரக்கூட தகுதியற்றவர்கள். ஆனாலும் நீர் எங்களை அரவணைத்துக் கொள்ளுகின்ற தேவனாக, ஆசீர்வதிக்கின்றவராக, பலப்படுத்துகின்றவராக இருக்கிறீர் என்ற நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த கிருபையின் காலங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சிலுவையின் அன்பை உணர்ந்து இன்னுமாய் நாங்கள் சேரவும், இன்னுமாய் நாங்கள் மறுரூபப்படவும், இன்னுமாய் உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்படவும் கர்த்தர் எங்களை வழிநடத்த முடியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இந்த நாட்களிலே காணப்படட்டும். தொடர்ந்து உங்களுடைய வழிநடத்தலுக்காய் எங்களை தாழ்த்துகின்றோம். குற்றக்குறைகளை தயவாய் மன்னி உங்களுடைய பேரிரக்கத்தினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். கடவுள் முன்குறித்த உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேரும். நாங்கள் நன்றி இதயத்தோடு உண்மை துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த கரங்களிலே தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த கிருபையின் காலங்களிலும் பாதபடியிலே நிற்கும்படியாக அவர் பாராட்டி இருக்கின்ற கிருபைகளுக்காய் நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையிலும் நன்றி நிலையத்தோடு இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் நாம் அறிந்த விதமாய் நம்முடைய திருச்சபையை அதிகமாய் நேசிக்கின்ற அருமையான ஐயா இயேசு அற்புதர் ஊழியங்களின் ஸ்தாபகரும் அதனுடைய ஊழியருமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அநேக அறியப்படாத மக்கள் மத்தியிலும் இன்னுமாய் அறிந்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுக்கும்படியாகவும் ஆண்டவருடைய பணியை முழு நேரமாக செய்து வருகின்ற திருநெல்வேலி பகுதியை சார்ந்த அருமையான ஐயா சுவிசேஷகர் செல்லையா ஐயா அவர்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். அதோடு இணைந்து அருமையான ஐயாவுடைய மூத்த மகன் நம்மோடு கூட வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தம்பியையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். இன்றைய நாளிலும் அவர்கள் அநேக தன்னுடைய தகப்பனாரோடு இணைந்து ஆண்டவருடைய ஊழியங்களை அநேக பகுதிகளிலே கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்று செய்து வருகிறதை குறித்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமை தம்பியை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆயத்தப்படுவோம். இனிமேல் ஐயா அவர்கள் இன்றைய நாளிலும் நாளைய காலை உபவாச கூடுகையிலும் மாலை நற்செய்தி கூட்டத்திலும் ஞாயிறு காலை ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அருமையான ஐயாவை நாம் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அம்மாவும் சிறிய தம்பியும் அவர்கள் பணி நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக அவர்கள் வர இயலவில்லை என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். கடந்த முறை அவர்கள் குடும்பமாக நம் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய பணியை செய்ததை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் திருமறை பகுதி படிக்க கேட்ட பின்பதாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அருமை ஐயா அவர்கள் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாளுக்கென்றும் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் திருமொழிகள் 16 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் திருமொழிகள் 16 முதல். பொது மொழிபெயர்ப்பிலே நான் வாசிக்கின்றேன். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாள் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது:
ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் என்பதே படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் அறிந்த விதமாய் நம் மத்தியிலே இயேசு அற்புதர் ஊழியங்களின் சுவிசேஷகர் அருமையான ஐயா செல்லையா ஐயா அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். கர்த்தருடைய வார்த்தையை இந்த வேளையிலே நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். திருச்சபையின் சார்பாக மீண்டும் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இரவெளியில் இந்த முதலாவது கூட்டங்களில் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாய் பார்க்கிறதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை சில மாதங்களுக்கு முன்பதாக உங்களை எல்லாம் சந்தித்து கடந்த வருடத்தில் உங்களோடு அந்த 3 நாட்கள் இருந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின காலங்கள், ஆண்டவர் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை துதிப்பதற்காக, உயர்த்துவதற்காக, நம்ம எல்லாரும் இணைந்து அந்த ஆண்டவரை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கே சகல துதிகனம் மகிமை எல்லாம் அந்த ஆண்டவருக்கு உரியதாகட்டும். அல்லேலூயா. அந்த தேவன் எவ்வளவு நல்ல தகப்பனாய் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையின் பாதைகளில் கர்த்தர் அதிசயமாய் நம்ம நடத்தி கொண்டு வருகிறாரே, அந்த ஆண்டவரை நன்றி உள்ள அந்த இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அந்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அருமையான ஐயாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பல வருடங்களாய் ஐயாவோடு இணைந்து ஊழிய பாதைகளில், பல சேகரங்களில், பல திருச்சபைகளில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஒருவேளை ஆரம்ப நாட்களில் பறவை என்கிற அந்த மதுரை பட்டணத்தின் நடுவில் தான் முதல் ஐயாவோடு இணைந்து ஊழியத்தின் பாதைகளில் நாங்கள் இணைந்து நிறைவேற்றினோம். நாங்கள் சில சகோதரர்களாக, ஒருவேளை சென்னை, மும்பையில் இருக்கிற சகோதரர்களாக இணைந்து ஒரு 3 நாட்கள் ஒரு பட்டணத்தை தத்தெடுத்து அந்த பகுதிகளிலே ஒருவேளை அவர்களோடு இணைந்து சில ஊழியங்களை நிறைவேற்றுகிறது உண்டு. நான் தனிப்பட்ட காலங்களில் ஒவ்வொரு பகுதிகளில், கிராமங்கள், ஒவ்வொரு மாதமும் இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறது உண்டு. இப்படி சென்னை, மும்பை பட்டணத்திலிருந்து வருகிற அவர்களோடு இணைந்து ஒவ்வொரு பட்டணத்தில் இயேசுவை அறியாத அந்த பகுதிகளில் 3 நாட்கள் கூட்டம் நடத்துவது உண்டு. அப்படிப்பட்ட கூட்டம் நடத்துகிற பொழுது தான் ஐயாவோடு அறிமுகமானது. அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து ஐயாவோடு பயணித்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு போதகரை, நல்ல ஒரு ஆண்டவருடைய ஊழியரை ஆண்டவர் நம் நடுவிலே தந்திருக்கிறார். அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை ஐயா அதிகமாக சத்தம் போட்டு பேசினதை நான் இதுவரை பார்க்கல. அல்லேலூயா. ஒருவேளை நான் ஆவியிலே பலன் கொண்டு ஊழியத்தின் பாதையில் நான் கூட அதிகமாக சத்தம் போட்டு சில வேளை பிரசங்கித்திருக்கிறேன். ஒருவேளை கிராமங்கள், பட்டணங்களில் போகிற பொழுதெல்லாம் அதிக சத்தத்தை உயர்த்தி நான் ஒருவேளை சொல்ல வேண்டும். இல்லை, கிராமப்புறங்களில் ஊழியம் செய்கிற பொழுது சரியான வசதி இல்லாதபடி அந்த மக்களுக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக சத்தத்தை உயர்த்தி அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது உண்டு. ஒரு நல்ல அமைதல் உள்ள ஒரு நல்ல போதகரை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்த நாளத்திலிருந்து என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவர்களையும் ஊழிய பாதைகளில், நம் சேகரங்களில், திருச்சபையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே அந்த மகனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ சின்ன மகனாக இருந்து இப்பொழுது நல்ல வாலிபனாக அருமையான மகளும் அருமையான மகன் மாறிவிட்டார்கள். அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி நல்ல ஒரு பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் தகப்பனோடு இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள், கரம் கோர்த்தவர்கள், ஊழியத்திற்காய் அர்ப்பணிக்கிறவர்கள், இன்றைக்கு நல்ல பாடுகிற, ஆராதிக்கிற, இசைக்கிற ஒரு நல்ல மகனாய் கர்த்தர் நம் திருச்சபையில் அந்த மகனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் முகங்களை பார்க்கிற பொழுது அவ்வளோ சந்தோஷம். அருமையான பாட்டியம்மாவிலிருந்து
அருமையான சகோதரர்கள் வரையிலும் பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை இந்த பட்டணத்தின் நடுவில் இந்த KK நகர் திருச்சபைகளில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் உயர்த்துவாராக. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நானும் அருமையான மூத்த மகன் வந்திருக்கிறோம். அருமையான மகனுடைய ஒரு பாடலை நாம் கேட்ட பின்பு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து செல்லலாம். இப்பொழுது அருமையான மகன் ஒரு பாடலை பாடுவார்கள். அதன் பின்புதான் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. மத்தேயு 16:24 இப்படியாய் சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சொந்தம் பந்தங்கள் நம்மை உற்றார்கள், நம்ம புறக்கணித்தாலும் அதை இயேசுவின் நாம மகிமைக்காக நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சிலுவை சுமந்தராய் சீஷனாகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுங்கள். சிலுவை சுமந்தராய் சிஷ்யனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சிஷ்யனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பையும் கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பையும் கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அவர் மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அவர் மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும்.
ஹalleluya 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 இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களோடு இன்றைக்கு நீங்கள் பேசுங்கப்பா. இந்த முதல் நாள் கூட்டத்திலும் நாங்கள் உமது பாதத்தில் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய வல்லமையுள்ள ஒரு கரம் எங்களோடு இடைப்படட்டும். நீங்கள் பேசுகிற ஒரு தெய்வம், ஒரு ஆண்டவர். இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றைக்கு இடைப்படட்டும் அப்பா. அநேக பிள்ளைகளுமே தேடி வந்திருக்கிறார்கள். இந்த அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் எங்கள் ஆண்டவர் நீங்கள் பேசுங்க. அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை, ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து கொள்ளும்படி எங்கள் ஆண்டவருடைய பலமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் இன்றைக்கு பலமாய் வெளிப்படட்டும் ஐயா. உமது பாதத்தில் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவ பாதத்தில் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். போதும் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பேசுகிற சொல்லுகிற அந்த வார்த்தைகளை தான் நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து மக்களோடு, அநேக ஜனங்களோடு தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் அநேக காரியங்களை வெளிப்படுத்தின அந்த ஆண்டவர் இங்க தம்மை குறித்து அந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. அப்போ விடுதலையாக்குகிற அந்த ஆண்டவர் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த குமாரன் தான் விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். இந்த குமாரன் தான் இந்த உலகத்திற்கு, தேசத்திற்கு, ஜனங்களுக்கு, மக்களுக்கு, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் அவர் இரட்சகராக வெளிப்பட்டார் என்று அந்த ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது விடுதலைக்காய் காத்திருக்கிற மக்களை, ஜனங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த ஆண்டவர், இந்த தேவன், இந்த குமாரனாகிய இயேசு அவர் விடுதலையாக்கிவிட்டால் அதுதான் மெய்யாக விடுதலை. அதன் பின்பதாக எந்த வேதனை தொட போகிறதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை சில நோய்களுக்காக, சில பலவீனங்களுக்காக மருத்துவரை நாம் பார்க்கிறோம், நாம் செல்லுகிறோம். அதே நேரத்தில் ஒருவேளை அந்த மருத்துவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள், அந்த நோய்க்கு வேண்டிய சில மருந்துகளை நமக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது அது விடுதலை ஆகிறது, உடனே சுகம் கிடைக்கிறது, நன்மை உண்டாகிறது. ஆனால் மற்ற நாட்கள், அதே ஒருவேளை மல நாட்கள், மற்ற நேரங்கள் வருகிற பொழுது அதே ஜுரம் வருகிறது, அதே பலவீனம் வருகிறது, அதே வேதனை சரீரத்திற்குள்ளாக வருகிறது. ஆனால் இந்த ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, இந்த குமாரன் விடுதலை பண்ணுகிற பொழுது அதன் பின்பு முழுமையான ஒரு விடுதலை தான் ஒவ்வொரு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வேதனை நடுவில் இருக்கலாம்.
அது எந்த சூழ்நிலை நடுவில் இருக்கிறது, யாராக இருக்கலாம், இந்த தேவன் விடுதலை கொடுக்கிறவர். இந்த தேவன் அற்புதமாக பலன் கொடுத்து பாதுகாத்து கொள்கிற ஒரு தேவன், அவர்களை முழுமையாக விடுவிக்கிற ஆண்டவர் என்று அந்த இயேசு சொன்னார், நான் விடுதலை கொடுப்பேன் என்று. அதே யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தியத்தை நீங்கள் அறியுங்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒவ்வொருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு வேதம். ஆண்டவர் எல்லா கரத்திலும் இந்த வேத வசனத்தை, சத்திய வசனங்களை, அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வேத வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கிறது. இந்த வேத வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை தேவனுக்குள் விடுதலை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த வசனம் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது, நூல்கள் இருக்கிறது, எத்தனையோ விஞ்ஞானிகள் எல்லாம் எழுதி இருக்கிறார்கள். ஆனால் இந்த வேதத்திற்கு நிகரானது இதுவரை வரவில்லை. அல்லேலூயா. இந்த வேதத்திற்கு நிகரான ஒரு வேத வசனத்திற்கு நிகரான ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அது புஸ்தகமாக இருக்கலாம், அது எந்த மனிதர்கள் எழுதி இருக்கலாம். இதற்கு நிகரான இந்த உலகத்தில் வேற எதுவும் வருகிறதில்லை. அந்த வேத வசனம், இந்த சத்திய வசனம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு குமாரன் விடுதலையாக்கினால் ஒரு விடுதலை, இந்த வசனத்தினால் ஒரு விடுதலை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தமது ஊழியத்தின் பாதையில் எவ்வளவு அழகாய் தமது பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? ஏதோ கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் என்னை அனுப்பினார் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதே வேத வசனத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்குகிற ஒரு தேவன் என்றும் அதே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கட்ட அந்த வேத பகுதியிலே லூக்கா 4ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசு பிறந்த ஊராகிய அந்த நாசரேத்து ஊருக்கு ஆண்டவர் கடந்து செல்கிறார். இப்ப ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் வேறு பிரித்தார். 30 வருடம் வரையிலும் அந்த நாசரேத்தில் பெற்றோரோடு ஆண்டவர் வளர்க்கப்படுகிறார். அதன் பின்பதாக 30வது வயதில் ஆண்டவர் யோவான்ஸ்நானம் நிமித்தமாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். அதன் பின்புடைய ஊழியத்தின் பாதையிலே ஞானஸ்நானம் எப்பொழுது இயேசு பெற்றுக்கொண்டாரோ அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆவியானவரால் அந்த பிசாசால் சோதிக்கப்படுவதற்காகவே இயேசு வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். இந்த பாடு காலங்கள், இப்படிப்பட்ட லெந்து காலங்கள், இப்படிப்பட்ட வேதனையின் காலங்கள், அந்த நெருக்கத்தின் காலங்கள், இயேசு எப்படி அந்த வனாந்தரத்தில் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இயேசு அங்கு உபவாசம் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் நடத்துகிறார். அந்த ஆவியானவர் தான் அந்த ஆண்டவரை, அந்த இயேசுவை வனாந்தரத்தில் கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி வனாந்தரத்தில் 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், பிதாவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டுடைய காரியங்கள் எல்லாம் பிதாவானவர் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 3.5 வருடங்கள் ஊழியங்கள், அந்த 3.5 வருட ஊழியங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் வனாந்தரத்தில் 40 நாள் தனித்திருக்கிறார். இன்னும் ஜனங்களோடு அவர் வரவில்லை, ஜனங்களுக்கு அற்புதம் செய்யவில்லை, ஜனங்களுக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவருடைய ஞானஸ்நானம் பெற்றவுடன் வனாந்தரத்தில் போய் தனித்து பிதாவோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆண்டவர் உபவாசம் பண்ணி முடிந்த உடனே பிசாசு என்ன கேட்கிறான் பாருங்கள், இந்த கல்லால் என்ன செய்யுங்க, நீங்க அப்பமாக்குங்க. வேதம் சொல்லுகிறது இந்த கல்லெல்லாம் நீங்க அப்பமாகி அதை நீங்க சாப்பிடலாமே. அப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சத்திய வசனத்தினால் அவனை மேற்கொண்டது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த வசனம் ஒவ்வொருவரை விடுவிக்கும். இந்த வசனம் ஒவ்வொருவரை தேவனுக்குள்ளாக உருவாக்கும்.
என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கொண்டு பிசாசை துரத்தலாம். இந்த வசனம் நமக்குள் இருக்கிற பொழுது பிசாசு நம்மை விட்டு விலகி போகும். அப்ப இந்த வேத வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை நம்ம உள்ளத்திற்குள்ளாக, இருதயத்திற்குள்ளாக தேவன் வைக்கிற அந்த வசன பலகையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் இந்த வேத புஸ்தகத்திற்குள் மாத்திரமல்ல, இந்த வேத வசனம் எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் நாம் மறைத்து வைக்கிற பொழுது கர்த்தர் அற்புதமான ஒரு விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த பிசாசை ஜெயம் பெற்றார். வேத வசனத்தின் மூலமாக அந்த பிசாசை ஆண்டவர் ஜெயம் பெற்று இப்ப ஆண்டவர் பட்டணத்திற்குள்ளாக வருகிறார். தாம் வளர்ந்த ஊராகிய அந்த நாசரேத்திற்கு வருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் தாம் வழக்கத்தின்படியே ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் 30 வயது வரையிலும் அந்த பட்டணத்தில் இருக்கிற பொழுது அந்த ஆலயத்தை நேசித்தார். அந்த ஆலயத்தின் மீது அன்பு கொண்டார். அந்த ஆலயத்தில் அவர் காத்திருந்தார். எப்பொழுதும் போல் அந்த ஆண்டவர் ஆலயத்தில் போய் இருந்த பொழுது அவர் கையில் ஏசாயா நிருபம் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் அந்த சுருள் கொடுக்கப்படுகிறது. இப்ப அதை எழுந்து வாசிக்கிறார். அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் அவருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அதை அப்படியே வாசித்து அமர்கிறார். இப்ப எல்லாருடைய கண்களும் இயேசுவை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார் என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அதில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதில் 21ஆம் வசனத்தை சொல்லுகிறது, நீங்கள் எல்லாம் காதுகளால் கேட்ட அந்த வசனங்கள் இன்றைக்கு நிறைவேறிற்று. அல்லேலூயா. நீங்கள் கேட்ட அந்த வசனங்கள் இன்றைக்கு நிறைவேறிற்று. அந்த குமாரன் விடுதலையாக்குவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வருகிறது. இன்றைக்கு அந்த குமாரன் விடுதலையாக்குவதற்காக தான் உங்கள் முன்பதாக நிற்கிறார் என்று ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு பாரத்தில், ஏதோ ஒரு கலக்கத்தில், ஏதோ ஒரு வேதனையில் இருக்கலாம். இந்த குமாரன் விடுதலையாக்கிவிட்டால் நீங்கள் மெய்யாகவே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய முடியும். அது எந்த வேதனை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், அந்த தேவன் அதிசயமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை அவருடைய கரத்தில் பாதுகாத்து விடுவிக்கிற ஒரு தேவன். இந்த 2 காரியங்கள் நான் வேகமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில் வேதம் என்ன, 18, 19ஆம் வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பொதுவான சிறையிலே இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு வந்து அவர்கள் சிறையில் அடைத்து வைக்கிறார்கள். ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டுடைய நாமத்தை எல்லா ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. திரள் மக்கள், திரள் ஜனங்கள் அந்த பேதுருவின் வார்த்தைகளை கேட்டு அந்த ஆண்டவருடைய பக்கமாய் அவர்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிரதான ஆசாரியன் சொல்லுகிறான், இந்த அப்போஸ்தலர்களை சிறையில் அடையுங்கள் என்று அவர்களை பொதுவான சிறையில் கொண்டு இந்த அப்போஸ்தலர்களை அடைத்து வைத்திருந்தார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவருடைய தூதன் வெளிப்பட்டு அந்த சிறையில் இருந்து அந்த தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. சிறை கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் காவலாளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. தேவதூதன் சொல்லுகிறார், நீங்கள் ஆலயத்தில் போய் பிரசங்கியுங்கள், ஆண்டோடைய வார்த்தைகளை கொண்டு போய் எல்லா ஜனங்களுக்கு நீங்கள் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதில் 21 சொல்லுகிறது, எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டோடைய வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் கலங்கி விடுகிறார்கள். அதே சிறையில் போய் பார்க்கிறார்கள். அந்த சிறையின் நடுவில் சிறையில் அடைக்கப்பட்ட அப்போஸ்தலர் எங்கே என்று பார்த்தால் அவர்கள் அங்கே சிறையில் இல்லை. அதில் 23ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் சிறையில் இல்லை. அவர்கள் விடுதலையோடு ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக எல்லாரும் வந்த பொழுது அவர்கள் கலக்கம் அடைந்து வேதனையோடு நின்றார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு சிறை அனுபவம் உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு வேதனை நிறைந்த ஒரு சிறையாக இது இருக்கலாம். ஒருவேளை யாரோ ஒருவர் அந்த சிறையின் நடுவில் அகப்பட்டு இருக்கலாம். அந்த வேதனை நடுவில் அகப்பட்டு அதிலிருந்து விடுதலை கிடைக்க முடியல, அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல, அதிலிருந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. அந்த வேதனையிலிருந்து, அந்த சிறை கதவில் இருந்து, அந்த சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட முடியாதபடி உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் தவித்து கொண்டிருக்கலாம். யாரோ ஒருவர் அந்த வேதனை நடுவில், ஐயா அந்த மகன் மாறணும், அந்த பேரன் மாறணும், அந்த பிள்ளை மாறணும், அந்த பிள்ளைகளுடைய குடும்பம் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை பாரத்தோடு இருக்கலாம். அந்த சிறையின் அனுபவத்தில் அந்த பிள்ளைகள் வேதனைப்படுகிறதை நீங்க தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒருவேளை நீங்க பாரப்படலாம். இன்றைக்கு அந்த குமாரன் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. அது ஒரு பாவமான சிறையாக இருக்கலாம், ஒரு அசுத்தம் நிறைந்திருக்கிற ஒரு வேதனையாக அந்த பிள்ளை அகப்பட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு வேதனையான பிசாசின் கிரியைகள்
அந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தி பெற்றோருக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் அந்த அன்பு இல்லாதபடி கடினப்படுத்துகிற ஒரு நிலையில் அந்த பிசாசானவன் அந்த கடினமான சிறையின் நடுவில் அந்த மகனை, அந்த மகளை, அந்த பிள்ளைகளை அகப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, சிறையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த குமாரன் அந்த பிள்ளை தான் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு வேதனை நடுவில் நீங்க பாரம் கொண்டிருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன் ஐயா, ஆண்டவருடைய பாதத்தில் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு மாற்றம் வரவில்லை. இந்த வாழ்க்கையில எவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்றைக்கு மாறும்? என்றைக்கு என் கணவன், என் பிள்ளைகள் என்றைக்கு ரட்சிக்கப்படுவார்கள்? என்றைக்கு மாறுவார்கள்? நான் ஜெபிக்கிற என் ஜெபத்திற்கு பதில் இல்லையா என்றெல்லாம் நீங்கள் பாரம் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த மகனை, அந்த கணவனை, அந்த பிள்ளையை, அந்த மருமகனை மாற்ற போகிறேன். அந்த பிள்ளையை நான் ரட்சிக்கும்படி என்னுடைய கரம் வெளிப்படுகிறது. இந்த தேவன் விடுதலையாக்குவதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்தில், சேற்றில், வேதனையில் அகப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளை அந்த சேற்றிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த அசுத்தத்திலிருந்து அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்டவருடைய பாதையில் உருவாக்கி எழுப்புவதற்காகவே இந்த தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. என் அன்பானவர்கள், ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வேதனை நிமித்தமாக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ நீங்க ஜெபம் பண்ணி விட்டு இருக்கலாம். நான் எவ்வளவு காலம் ஜெபம் பண்ணினேன், பதில் கிடைக்கல, ஆகவே விட்டுவிட்டேன் என்று சொல்லி கூட நீங்க பாரம் கொண்டிருக்கலாம். அந்த சிறையின் நடுவில் அகப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் மீண்டும் தேவாலயத்தில் கொண்டு வந்து தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவருடைய குமாரன் விடுதலையாக்குகிற தேவன். இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த குமாரன் விடுதலையாக்குகிறவர். இந்த இயேசு என்று சொல்லுகிற இந்த குமாரன் விடுதலையாக்குகிற ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். அப்பொழுது ஒரு அருமையான மகளை இயேசு கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த மகளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, மகளே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாவாயாக என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகளோடு பேசுகிறார். அந்த 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, அந்த மகளை ஆண்டவர் கண்டார். கண்டு தம்மிடத்தில் அழைத்து, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. இயேசு எவ்வளவு அழகாய் அந்த மகளுக்கு விடுதலை கொடுக்கிறார் பாருங்கள். அதே அடுத்த வசனத்தில் 13ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த மகளை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தில் பிசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மகள் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. 18 வருடமாய், அதில் 11ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, 18 வருடமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு மகள், பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு மகள் 18 வருடமாய் அந்த மகள் அவ்வளவு வேதனை அனுபவித்த காலங்கள் உண்டு. அந்த மகளுக்கு வியாதி, கூன் வியாதி, அவளால் எழுந்து நடக்க முடியவில்லை. ஒருவேளை பட்டணத்தில், தேசத்தில் அநேகரை நீங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அந்த வயது வந்துவிட்டால் இந்த வேதனை அந்த சரீரத்திற்குள், அந்த பிள்ளைகளுக்குள் வந்துவிடும். அவர்கள் நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அந்த முதுகு, அந்த தண்டு எலும்புகள் அப்படியே வளைந்து விடும். அந்த பிள்ளைகளால் எழுந்து நிமிர்ந்து நடக்கவே முடியாது. குனிந்துதான் முழுமையாக அவர்கள் நடப்பார்கள். இதே பாதிக்கப்பட்டிருந்த அந்த பிள்ளைகள், ஆனால் இந்த வேதம் என்ன சொல்ல, இந்த மகளோ 18 வருடமாய் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவரையும் ஆண்டோடைய ஆலயத்தையும் அந்த மகள் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு பலவீனத்தோடு நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு நோயோடு இந்த வயோதிப நிலை இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். என் சரீரத்தில் அந்த பலவீனம், என் சரீரத்தில் அந்த நோய், என் சரீரத்தில் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த வேதனை இருக்கிறது. ஆனால் ஏசப்பா ஆலயம் எனக்கென்று கூட்டம் வைத்திருக்கிறாங்க, எனக்கென்று ஆராதனை வைத்திருக்கிறாங்க, நான் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று நீங்க தாகத்தோடு பாரத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்க உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அது எந்த நோயாக இருக்கலாம், எந்த பலவீனமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வேதனை நடுவில் இந்த இடத்தில் நீங்கள் வேதனையோடு பாரத்தோடு நிற்கிற மகனாய், மகளாய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார்.
உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆலயத்தின் நடுவில் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அந்த ஆண்டுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. என் மகன், என் பிள்ளைகள் என் சமூகத்தில் வந்து இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பலவீனத்தோடு என் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த மகளுக்கு, அந்த மகனுக்கு நான் விடுதலை கொடுக்கட்டும் என்று ஆண்டுடைய கண்கள் உங்களை பார்த்து கூப்பிடுகிறது. ஆண்டவர் அந்த மகளை தன் பக்கமாய் அழைத்து அந்த மகளை பார்த்து சொல்கிற, மகளே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆவாயாக என்று சொன்ன உடனே வேத சொல்லுகிறது, அந்த மகள் நிமிர்ந்து தேவனை துதித்தால், நடந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எந்த ஒரு வேதனையாக இருக்கலாம், எத்தனை வருடம் பிசாசு உங்கள் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கலாம், எத்தனை வருடம் பாரப்பட்டு அந்த பயம், அந்த நோய், அந்த வேதனை நிமித்தமாய் வருகிற அந்த தீங்கை நினைத்து நீங்க பாரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, என் குடும்பத்திற்கு இந்த வேதனை வந்துவிட்டது, என் குடும்பத்திற்கு இந்த நோய் வந்துவிட்டது, என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பலவீனம் வந்துவிட்டது என்று சொல்லி ஏதோ ஒரு கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, ஏதோ ஒரு மனைவிக்காக, ஏதோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருவருக்காக அந்த கொடிய வேதனை நிமித்தமாக நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இவர் கொடுத்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என் அன்பானவர்களே, பல தடைகள் வருகிறது. இந்த மகளை இயேசு குணமாக்கினார். இந்த மகளை இயேசு விடுதலை கொடுத்தார். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது? அவங்க சொல்றாங்க, விடுதலையாக்குவதற்கு 6 நாட்கள் உண்டே, இந்த ஓய்வு நாளில் விடுதலையாக்க கூடாதே. ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? கழுதையாவது, ஒருவேளை எருதாவது, ஒருவேளை நீங்கள் அவிழ்த்து கொண்டு போய் நீங்கள் தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? அதில் 15, 16 வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதை அவிழ்த்து கொண்டு போய் நீங்கள் தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை 18 வருடமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்தானே, நான் இந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க கூடாதா? என் அன்பானவர்களே, எத்தனையோ வருடம் அந்த வேதனை நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம். எத்தனையோ வருடம் அந்த பலவீனத்தின் நிமித்தமா நீங்கள் பாரம் கொண்டு இருக்கலாம். என்னால் நடக்க முடியல, அந்த வேதனை தாங்க முடியல, ஒவ்வொரு நாள் நான் பாரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுது, ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி, என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்கணும், யார் தடுத்தால் என்ன? எந்த மனிதன், எந்த பிசாசு, எந்த அசுத்தன் தடுத்தால் என்ன? இது என் பிள்ளைகள் என்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். ஆகவேதான் ஐயா முதல் பாடல அந்த பாடலை பாடுனாங்க. இந்த தலைப்பு கூட நான் ஐயாவிட்ட சொல்லல, பேசல. ஆனா முதல் பாடல், அதில் 45வது பாடல், அது எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மோதி ஜெயிப்பேன், எக்காலம் மோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். இந்த தேவ
தேவன் விடுதலை கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு குமாரனாய் அனுப்பப்பட்டார். இந்த இயேசுவிடத்தில் வந்த யாரும் வெறுமையாய் போகவே இல்லை. இந்த இயேசுவின் கரத்தில் விடுதலைக்காக, சுகத்திற்காக, நன்மைக்காக வந்தவர்கள் யாருமே வெறுமையாய் போகவில்லை. எல்லாரையும் அவர் விடுவிக்கிறவராகவே வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த மகள் கேட்கல, இந்த வேதனையோடு நிறைந்திருக்கிற அந்த மகள் இயேசுவிடத்தில் கேட்கல, ஐயா நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், இதோ நான் பாரத்தோடு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த பிசாசின் பிடியோடு 18 வருடமாய் நான் இதோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கூட அவள் கேட்கல. இயேசு ஆலயத்தில் அந்த மகளை கண்டு தன் பக்கமாய் அழைத்து, மகளே நீ விடுதலையாவாயாக. அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் இன்று இரவு செய்ய போகிறார். இத்தனை வருடம் இந்த ஆண்டோடைய ஆலயத்தில் வந்திருக்கலாம், தள்ளாடி பலனற்று சோர்ந்து போன ஒரு நிலையில் வந்திருக்கலாம். எல்லாரும் அற்பமா பேசுறாங்க, இந்த வயதில் ஆலயத்திற்கு போகணுமா, இந்த பலவீனத்தோடு ஆலயத்திற்கு போக வேண்டுமா, இப்படி ஆண்டோடைய பாதத்தில் கூப்பிட வேண்டும் என்றெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுக்க போகிறார். அந்த வேதனை மறைய போகிறது, அந்த பலவீனம் நீங்க போகிறது. ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் எந்த வேதனையோடு, எந்த பலவீனத்தோடு, எப்படிப்பட்ட பாரத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், யார் அதை தடுப்பதற்காக நின்றாலும் ஆண்டோடைய கரம் வெளிப்படுகிறது. என்னுடைய மகன் ஆபிரகாமின் பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரத்தி, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்காக தான் உலகத்திற்கு வந்தேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு குமாரனாகிய நான் விடுதலை கொடுப்பதற்காக தான் வந்தேன் என்று அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏதோ பிசாசு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், பிசாசு பல வழியில் உங்க குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கலாம். இந்த மகளை பலவீனப்படுத்தினது போல, இந்த மகளை காயப்படுத்தினது போல உங்க எதிர்காலத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளுக்குள்ளாக, வாழ்க்கைக்குள்ளாக பல வேதனையான காரியத்தை கொடுத்து கொடுத்து பயமுறுத்தி அதே வேதனைக்குள், அதே பலவீனத்திற்குள், அதே நோய்க்குள், அதே பயத்திற்குள், மரண கட்டுக்குள் உங்கள் ஒவ்வொருவரை அதை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு அதன் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பட்டணத்தின் நடுவில் ஒரு 3 நாட்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையில் ஒரு 3 நாட்கள் அந்த கூட்டத்தை நடத்துவதற்காக நாங்கள் குடும்பமாய் சென்றிருந்தோம். அங்கே லாட்ஜில் எங்களை தங்க வைத்திருந்தார்கள். முதல் 2 நாட்கள் அந்த கூட்டம் நடைபெற்றது. 2 நாட்கள் வெள்ளி சனி கூட்டம் நடைபெற்றது. 3ஆவது நாள் ஓய்வு நாள். 3 ஆராதனை காலையிலிருந்து ஒவ்வொரு ஆராதனை நடைபெற்றிருந்தது. அது பெரிய ஆலயம் என்றபடினால் 3 ஆராதனை அது முடிவதற்கு 1:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த 3ஆவது ஆராதனை முடிவதற்கு 2 மணி ஆகியிருக்கும். அந்த கூட்டம் எல்லாம் முடிந்தது. அதன் பின்பதாக அருமையான போதகர் அருமையான ஐயா சொன்னார்கள், ஐயா ஒரு குடும்பம் உங்களை ஜெபம் பண்ணுவதற்காக அவர்கள் வீட்டில் அழைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் போய் ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு வாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளும் அருமையான துணைவியாரும் லாட்ஜில் கொண்டு போய் நாங்கள் விட்டு விடுகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் லாட்ஜிக்கு வந்து விடுங்கள், அங்கே உங்களுக்கு ஆகாரம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சரீரம் சோர்ந்து போன ஒரு நிலை. ஒருவேளை 3 ஆராதனை காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலை. ஆக 3 ஆராதனையில் ஆண்டோடைய வார்த்தைகளை கொடுத்து சோர்ந்து போன நிலையில் அந்த அருமையான பிள்ளையுடைய குடும்பத்தில் ஜெபிக்க சொல்லுகிறார்கள் என்று அந்த அருமையான குடும்பத்திற்காய் ஆயத்தமானேன். அவருடைய வாலிப மகனுடைய பிள்ளை அருமையான அழைத்து செல்வதற்காக காரில் வந்திருந்தார்கள். அவர்களோடு வீட்டிற்கு சென்றேன். வீட்டில் பார்த்தால் ஒரு நல்ல பெரிய வீடு. அந்த அருமையான மகனும் அந்த அருமையான தாயாரும் இருந்தார்கள். அவங்க சொன்னால், என்னுடைய கணவர் வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை சென்னையில் படித்து கொண்டு இருக்கிறது, இது மூத்த மகன், 2வது மகள் சென்னையில் படித்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆசீர்வாதத்தில் எதுவும் குறைவு இல்லை, அவ்வளோ ஆசீர்வாதத்தோடு அந்த பட்டணத்தின் நடுவில் வாழ்கிறார்கள். சரி, நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நான் போய்விடலாம் என்று சொல்லி அந்த அருமையான தாயாரோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த தாயார் அவ்வளவு அழகாய் நான் சோபாவில் அமர வைத்திருந்தார்கள். எதிர்பக்கத்தில் அந்த தாயார் இருந்தார்கள். அந்த தாயாருக்கு 45-48 வயது இருக்கும். அந்த அருமையான சகோதரி என்னோடு அன்பாய் பேசி கொண்டிருந்தார்கள். சரியம்மா, நேரமாகிறது, நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் போகிறேன் என்று சொன்ன உடனே அந்த தாயார் சொன்னார்கள், கொஞ்சம் இருங்க பிரதர், கொஞ்சம் காரியங்களை நான் சொல்லுகிறேன், அதன் பின்பு நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த தாயார் சொன்னார்கள். அந்த அருமையான சகோதரி சொன்னார்கள், ஐயா எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, இந்த மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற அநேக ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, ஆனால் யாரை ஜெபம் பண்ணி எனக்கு விடுதலை கிடைக்கல, யாரை ஜெபம் பண்ணி எனக்கு முழுமையான சுகம் கிடைக்கல, விடுதலை கிடைக்கல.
இப்போ 2 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் செய்தி கொடுத்தீங்க, இந்த பகல் கூட்டத்தில் நீங்கள் செய்தி கொடுத்தீங்க. ஆகவே இந்த ஐயாவை எப்படியும் வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணி கொள்ளலாம், நமக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைத்து விடும் என்று சொல்லி தான் ஐயாவிடத்தில் சொல்லி உங்களை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த அருமையான தாயார் சொன்னார்கள். சார், என்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும்? நான் ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, இன்னும் கொஞ்சம் பொறுங்க ஐயா, நான் அதுவும் தெளிவாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, இத்தனை ஊழியக்காரர்களாலும் சுகம் கிடைக்கல. எத்தனையோ பகுதியில் ஒரு நல்ல நல்ல பிரசித்தி பெற்ற ஊழியர்கள்லாம் வந்தும் எனக்கு விடுதலை கிடைக்கல. அது எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லுகிறேன் என்று அந்த தாயார் சகோதரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, எனக்குள் பிசாசு போராட்டம் இருக்கிறது, நான் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சகோதரியோடு பேசி கொண்டிருக்கிறேன், அப்படி தெரியல, நல்லதான் அன்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மகள் நன்றாக தான் இருக்கிறார். அந்த சகோதரி சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, எனக்குள் பிசாசு போராட்டம் இருக்கிறது, அதற்காக தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்கள். சரி, அதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, முதலாவது என் தலையில் கை வைத்த உடனே நான் சத்தம் போட ஆரம்பித்து விடுவேன். முதல் கண்டிஷன், நான் தலையில் கை வைத்த உடனே ஓவனே சத்தம் போடுவேன். அது 10 வீட்டுக்கும் கேட்கும், 15 வீட்டுக்கும் கேட்கும். இங்கே நான் சத்தம் போடுறது 10 வீட்டுக்கும் 15 வீட்டுக்கும் கேட்கும். இந்த ஊழியக்காரர்கள் ஒரு வேளை பயந்த ஊழியக்காரரானா இந்த சத்தத்துக்கு என்ன செஞ்சிருவார்? பயந்து போயிடுவார். ஓஹோ, இந்த பிசாசெல்லாம் நமக்கு லாக்கிப்படாதுமா, இது இவ்வளோ சத்தம் போடுதுன்னு சொல்லி அந்த முதல் சத்தத்திற்கே அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ண முடியாது, நாங்கள் போகிறோம் என்று போய்விடுவாங்க. இப்படி நிறைய பேர் போயிருக்கிறாங்க ஐயா. முதல்ல தலையில் கை வைத்தோட ஓன்னு சத்தம் போடுவேன். அந்த சத்தத்திற்கு எல்லாரும் பயந்து போயிடுவாங்க, அவ்வளோ அகோரமான ஒரு சத்தமாக இருக்கும். அப்படியாம்மா, சரி என்று சொல்லிவிட்டு அது இரண்டாவதாக சொன்னது. இந்த சத்தத்திற்கு அந்த ஊழியக்காரர் பயப்படலை. இந்த சத்தத்திற்கு அவர் தாக்கு பிடித்து நின்றால் இரண்டாவதாக என் வீடு முழுவதும் நான் ஓடுவேன் என்று சொன்னது. அது அவங்க வீடு, எங்கே எந்த ரூம் இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். நான் புதுதாக இப்போ தான் அந்த வீட்டிற்கே நுழைந்திருக்கிறேன். அவங்க எங்கே ஓடுறாங்க, எந்த அறைக்குள்ளே ஓடுறாங்க, எங்கே ஓடிக்கொண்டிருக்கேன்னு ஓடி பிடிக்கிற விளையாட்டு இங்கே வரலையே. அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த வீடு முழுவதும் நான் ஓடுவேன், அந்த ஊழியக்காரர் என்னை துரத்தி கொண்டே வருவார் என்று சொன்னார்கள். நான் நினைத்தேன், இது கொஞ்சம் வித்தியாசமான பிசாசாக இருக்கிறதே, இது எப்படி துரத்துவது? அது ஓடிக்கொண்டு நம்ம பின்பதாக இருந்து ஓடு என்று துரத்துவதா, என்ன செய்வது என்று கொஞ்சம் அந்த சகோதரி சொல்லுகிறதை பார்த்து இது வித்தியாசமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். மூன்றாவதாக இருங்க பிரதர், இன்னும் சொல்லுகிறேன் என்று சொல்லி மூன்றாவதாக அந்த சகோதரி சொல்லாம, அந்த முதல் சத்தமிடுவேன், இரண்டாவதாக ஓடுவேன், மூன்றாவதாக இதுக்கும் அந்த ஊழியக்காரர் தாக்கு பிடித்து விட்டால், சரி இதற்கும் அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறேன் என்று நின்று விட்டால் மூன்றாவது காரியம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த சகோதரி சொன்னாங்க. மூன்றாவதாக காரியம் சொல்லுக்கு முன்பு எனக்கு கொஞ்சம் யோசனை வந்தது. அவருடைய வாலிப மகன் இருக்கிறனால ஒரு பெரிய கம்பு வைத்திருந்தான். பெரிய கம்பு வைத்து நடு வீட்டுக்குள் நின்று கொண்டிருந்தான். இவர் எதற்கு கம்பு வைத்து நின்று கொண்டிருக்கிறார்? நான் தனியாக வந்திருக்கிறேன், அவங்க தாயார் இருக்கிறாங்க, இவர் பெரிய தடியை வைத்து நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் கேட்டேன். உங்கள் பையன் எதற்கு தடியோடு பெரிய கம்போடு நின்று கொண்டிருக்கு, அதை தான் சொல்ல வருகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த தாயார் சொன்னார்கள், ஐயா, என் பையன் எதற்கு கம்பு வைத்துட்டு இருக்கிறான்னா, மூன்றாவது நான் செய்கிறதை அவன் முன்பதாகவே எச்சரிப்போடு இருக்கிறான். ஏன்னா மூன்றாவது நான் என்ன செய்வேன் என்றால், முதல் சத்தம் போடுவேன், வீடு ஃபுல்லாக ஓடுவேன், மூன்றாவதாக நேராக மாடிப்படி உள்ள வீடு, அந்த மாடிப்படியாக மேலே ஏறி பால்கனியில் போய் நின்று அங்கிருந்து குதித்து விடுவேன் என்று மிரட்டுவேன். இந்த மகன் அந்த மாடிப்படியில் ஏறிவிடக்கூடாதுன்னு சொல்லி தடியோடு அங்கே நிற்கிறான் என்று சொன்னார்கள். இந்த அருமையான தாயார் சொல்லுகிறதை பார்த்தால் கொஞ்சம் எனக்குள் பாரம் வந்தது. நம்ம ஊழிய பண்ண வந்திருக்கிறோம், மேலிருந்து நான் உங்கள் பேரை சொல்லி குதித்து விடுவேன்னா அந்த தாயார் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிசாசு எவ்வளவு அகோர நிலைகள், எவ்வளவு வேதனையான நிலைகள், எவ்வளவு பாரமான நிலைகள் பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள். சரி என்று சொல்லிவிட்டு, சரி மூன்றாவதாக நீங்கள் மாடிப்படி ஏடுவீங்க, அங்கிருந்து பால்கனியிலிருந்து குதிப்பேன் என்று சொல்லுவீர்கள், அதற்கு உங்கள் பையன் தடியோடு இருக்கிறான், சரி இவ்வளவு தானே, வேறு இன்னும் இருக்கு பிரதர், கொஞ்சம் கேட்டு விட்டு பின்பதாய் ஜபிக்கலாம் என்று அந்த தாயார் சொன்னார்கள். நான்காவதாக சொன்னார்கள், ஐயா இதற்கும் தாக்கு பிடித்து நீங்கள் ஜபிக்க ஆரம்பித்தால் நான் என்ன செய்வேன் என்றால் உங்கள் மேலே வாமிட்டட் பண்ணி விடுவேன்னு சொன்னது, உங்கள் மேலே நான் கக்கி விடுவேன் என்று சொன்னது. நம்ம ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம், ஒருவேளை வேறு ட்ரெஸ் இருக்க கக்கனாலும் பரவாயில்லை, இதை தாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தாயை சகோதரி சொல்கிறாங்க, நான் முழுமையாக அந்த வாமிட் உங்கள் மேலே கக்கி விடுவேன் என்று சொல்லி, பரவாயில்லை 4 காரியமா என்று சொல்லிவிட்டு வேறு ஏதாவதாக இருக்கிறதா, இந்த 4 காரியத்திற்கு
அந்த ஊழியக்காரர் தாக்கு பிடித்து விட்டால், அந்த ஊழியக்காரர் பொறுமையாக ஜெபித்து விட்டால் 5வது காரியத்திற்கு யாருமே தப்பவில்லை. இதுவரை எந்த ஊழியக்காரனும் என்கிட்ட தப்பவில்லை பிரதர். ஒன்று முதல்ல ஓடிடுவார், 2வது காரியத்திற்கு ஓடிடுவார், 3வதுக்கு என்னால் முடியாது என்று ஓடி விடுவார், 4வது இந்தது நமக்கு வேண்டாம் என்று ஓடி விடுவார், 5வது வரைக்கும் யாரும் தாக்கு பிடிக்கல. அப்படி தாக்கு பிடித்தவர்களும் சிலர் காயப்பட்டு ஓடி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தாயார் அந்த 5வது காரியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், இதற்கெல்லாம் அந்த ஊழியக்காரர் பொறுமையாக ஜெபம் பண்ணார், அவர் மேல் விழுந்து கடித்து விடுவேன் என்று சொன்னது. ஒருவேளை நாய்க்கடி மற்ற கடியெல்லாம் தாங்கி கொள்ளலாம், மனுஷ கடி தான் தாங்க முடியாது. இந்த சகோதரி இதுவரைக்கும் சொல்லதெல்லாம் பொறுமையுடனே கடித்து விடுவேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்ன பொழுது எனக்குள்ளாக பாரம். அப்படி கடித்து விட்டால் அதற்கு போய் ஹாஸ்பிட்டல் போய் நான் ஊசி போட வேண்டியது இருக்குமே, அதற்கு போய் பாரம் பட வேண்டிய பிசாசு இப்படியெல்லாம் பண்ணுமா, இப்படியெல்லாம் செய்யுமா? ஒருவேளை எங்கள் ஆவியில் சோர்ந்து இருக்க, சரீரமெல்லாம் சோர்ந்து போய்விட்டது, காலையில் ஒன்று சாப்பிடாமல் உபவாசத்தோடு இந்த ஊழியத்தின் பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்படி சோர்ந்து போன நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சாத்தானின் தலையை நசிக்கின நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சகோதரி சொன்னாங்க, எவ்வளோ ஊழியக்காரெல்லாம் நல்ல திடமான ஊழியக்காரெல்லாம் வந்தாங்க பிரதர், நல்ல பயில்வான் மாதிரி இருக்கிற ஊழியக்காரெல்லாம் வந்தாங்க பிரதர், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒல்லி குச்சி மாதிரி தான் இருக்கிறீங்க, நீங்கள் எது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியலோ சொல்லலை பிரதர், இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா, ஜெபிக்கலாம் என்று முழங்கால் படியிட்டு அந்த சகோதரி முன்பதாக முழங்கால் படியிட்டார்கள். இப்பொழுது அந்த சகோதரி சொன்னது போல தலையில் கை வைத்த உடனே முதல்ல என்ன சொன்னாங்க, சத்தம் போடுவேன் என்று சொன்னாங்க. சத்தம் போட ஆரம்பித்து, இயேசுவின் நாமத்தில் உன் நாவை கட்டுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகள் எல்லாம் செயல் இழக்கப்படுவதாக. உன் தலையை நசிக்கின அந்த ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனங்கள், ஒவ்வொரு வேத வசனங்கள், ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த வெளிப்பட அந்த பிசாசு அதற்கு மேல் ஆளுகை செய்ய முடியல. அது சொல்லுகிறது, இத்தனை பேரை நான் ஏமாற்றி விட்டேன், இத்தனை பேரை நான் துரத்தி விட்டேன், இன்றைக்கு என்னால் அதெல்லாம் செய்ய முடியவில்லை என்று சத்தமிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி, ஐயோ நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த மகளை விட்டு நான் போகிறேன், இந்த குடும்பத்தை விட்டு நான் போகிறேன், நான் இத்தனை வருடமாய் இந்த மகளுக்குள்ள இந்த குடும்பத்திற்குள்ளாக எவ்வளோ வேதனைகளை துன்பத்தை கொடுத்தேன், இன்றைக்கு நான் போகட்டும் என்று சொல்லி அந்த மகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு பிசாசை, பல கிரியைகள், பல வேதனைகள், பல பிசாசின் போராட்டங்கள் ஒவ்வொன்றாய் அந்த மகளை விட்டு போய் கடைசியில் அந்த மகள் அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் முடிந்தவுடனே சொன்னவங்க, பார்க்கும்போதெல்லாம் அப்படி தெரியல பிரதர், நீங்க ஒரு சின்ன பையன் போல தான் தெரியுது பிரதர், ஆனா நீங்க எப்ப கை வைத்தீர்களோ ஆண்டவருடைய வல்லமை என் மீது பலமாய் இறங்கினது. அல்லேலூயா. என்ன பேச முடியல, ஓட முடியல, நடக்க முடியல, அதற்கு மேல் என்னால் கிரியை செய்ய முடியல, அந்த பிசாசு முழுமையாக என் சரீரத்தை விட்டு விலகினது. இத்தனை வருடம் வேதனையோடு துன்பத்தோடு வாழ்ந்த நான் இன்றைக்கு தான் ஒரு பார வேதனை என்னை விட்டு விலகி போனது போல ஒரு பார சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த ஏசப்பா அற்புதமாய் என்னை விடுதலையாக்கி விட்டார் என்று ஆண்டவருக்கு சாட்சியோடு அந்த மகள் சொன்னார்கள். இந்த குமாரன், இந்த இயேசு, இந்த ஆண்டவர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக போகிறீர்கள். அல்லேலூயா. அது எந்த வேதனையாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், எந்த நோயாக இருக்கலாம், எந்த பலவீனமாக இருக்கலாம், எந்த சிறையாக இருக்கலாம், எந்த பாடு நிறைந்த அனுபவமாக இருக்கலாம், இன்றைக்கு அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறாரே. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம், எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, அந்த மெய்யான விடுதலை இன்றைக்கு எனக்கு தாங்கப்பா, அந்த மெய்யான ஒரு விடுதலை இன்றைக்கு என் கணவனுக்கு தாங்கப்பா, அந்த பலவீனம் மாறணும், அந்த நோய் மாறணும், அந்த வேதனை மாறணும். என் தேவன் காயம் கட்டுகிற நல்ல தகப்பனாய் என்னை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களா? எல்லாரும் வாய் திறந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? நீங்கள் கூப்பிட 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 இதோ தேவ வல்லமை இறங்கி வருகிறது. இது ஆண்டவருடைய பலமான கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருகிறது. என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொருவர் மீது ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. இதோ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நிரந்தரமான ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இத்தனை வருடம் நீங்க வேதனைப்பட்ட காலங்கள் போதும், இத்தனை வருடம் நீங்க துன்பத்தில் கண்ணீரில் வாழ்ந்த காலங்கள் போதும், இத்தனை வருடம் அந்த பிசாசின் பிடியோடு, அந்த பலவீனத்தோடு, அந்த நோயோடு நீங்கள் வேதனைப்பட்ட காலங்கள் போதும். இன்று இரவு இயேசு
இயேசு உங்களை குணமாக்குகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் பாரத்தோடு நின்று கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவருடைய பலமான வல்லமை ஒவ்வொருவரை தொடுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சகல சாபங்கள் மாறட்டும் ஐயா, சகல கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஐயா, சகல நோய்கள் இயேசுவின் நாமத்தில் வெல்லகட்டும் ஐயா. உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுதலை ஆவாயாக என்று சொன்ன உடனே அந்த சாத்தானுடைய கட்டுகள் முற்றிலுமாய் விடுதலையானது அல்லவா? இன்றைக்கே ஒவ்வொருவரை விடுவிப்பீராக, ஒவ்வொருவரை விடுவிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளின் கால்களை நீங்க தொடுங்கப்பா, அந்த இருதய பகுதியை நீங்க தொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் அந்த ரத்தம் வெளிப்படட்டும், அந்த சுகர், பிரஷர், அந்த வேதனைகள் மாறட்டும், அந்த இருதய பலவீனங்கள் மாறட்டும். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, இதை கேட்கிற என் அன்பான செல்ல பிள்ளைகளை ஆண்டவருடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரை கத்த தொடுகிறார், ஒவ்வொரு சரீரத்தை கத்த தொட்டு கொண்டிருக்கிறார். அது தீராத நோயானாலும் இந்த இயேசுவால் நிரந்தரமாய் மாற்ற முடியும். இந்த இயேசுவால் உங்களை அற்புதமாக சுகமாக்க முடியும். இது ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவரை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு சகோதரி ஆண்டவர் தொடுகிறார். மகளே, உன் இருதயத்திற்குள்ளாக அந்த பாரம், நான் யாரிடத்தில் போய் அதை சொல்லட்டும் என்று நீ பாரப்பட்டு நீ இயேசுவிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் மகளே. இது ஆண்டவருடைய கரம் இப்பொழுது உன்னை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார் மகளே. அந்த வேதனை முற்றிலுமாய் அந்த இடத்தை விட்டு அது வெளியேற்றப்படுகிறது. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீங்க காயம் கட்டுகிற ஒரு நல்ல தேவன், குணமாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர். இப்பொழுது உமது வல்லமையான தழும்புகள் ஒவ்வொரு பிள்ளைகளை குணமாக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யட்டும் ஐயா. வல்லமை இறங்கட்டும். எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. ஒவ்வொரு சகோதரியை, ஒவ்வொரு தாயை நீங்க தொடுங்க. முதிர்ந்த வயதில் இருக்கிற அந்த பலவீனம் மாறட்டும். இதோ கால் வீக்கத்தோடு இருக்கிற ஒரு அருமையான பிள்ளைகளை கத்த தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை வெளிப்படுகிறது. அதில் இருக்கிற நீரெல்லாம் இப்பொழுது வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டி வைத்திருக்கிற அந்த பலவீனங்கள் இப்பொழுது அந்த சரீரத்தை விட்டு வெளியேற்றப்படுவதாக. ஆண்டவரே, மான்கள் கால்களை போல நீங்க புது காலாய மாற்றுங்கப்பா. உமது இரத்தம் சரீரத்திற்குள்ளாக ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அருமையான சகோதரன் பாரத்தோடு நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் என்னை விடுதலை கொடுப்பாரா, என் குடும்பத்திற்குள் அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகுமா, இந்த வீணான நஷ்டங்கள், அந்த வேதனைகள், குறைவுகள் எனக்குள் வராதபடி ஆண்டவருடைய கரம் என்னை தொடுமா என்று நீங்க பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. என் அன்பான தகப்பனை, நீங்க சோர்ந்து போகாதீங்க. இது ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது. அந்த ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது மகனே. இப்பொழுதே தேவ கரம் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மகனே, நீ சோர்ந்து போகாது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய உனக்கு பலன் உண்டு மகனே. அந்த பலனை நான் உனக்கு தருகிறேன். இது அந்த பலனை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள் மகனே. இயேசுவின் நாமத்தில் உமது வல்லமை அந்த மகனை தொடுகிறதற்காக நன்றி அப்பா. உமது பலமான கரம் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குகிறதற்காக நன்றி அப்பா. அந்த வேதனை முற்றிலுமாய் அந்த சரீரத்தை விட்டு எடுக்கப்படுவதாக அப்பா. நீங்க தொட்டு குணமாக்குங்க இயேசுவின் நாமத்தில். பாவத்தில், வேதனையில் சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், சிறைப்பட்டு இருக்கிற பேர பிள்ளைகள், சிறைப்பட்டு இருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலையாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவதாக. இன்றைக்கு எங்கள் ஆண்டவர் அற்புதமான விடுதலை தாங்கப்பா. அந்த கண்ணியிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து, அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தில். இனி அந்த சாபம் வேண்டாம், இனி அந்த பாவ கண்ணிகள் வேண்டாம், இனி அந்த பிள்ளைகளுக்குள்ளாக வேதனை உண்டாக்குகிற அந்த அசுத்தங்கள் வேண்டாம், அந்த எரிச்சல், கோபம் வேண்டாம் ஐயா. அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நீங்க உருவாக்குங்க. எங்க பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, துதிக்கிற பிள்ளைகளாக, குடும்பமாக நீங்க மாற்றித்தாங்க. ஒரு அருமையான பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்க. இது ஆண்டவரால் என்று யாராலது கூடாது. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டீங்க, எவ்வளவு பாரத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நீங்க செய்தீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரனாகிய நான் விடுதலையாக்க போகிறேன், அந்த பிள்ளையை விடுதலையாக்க போகிறேன், அந்த பிள்ளை உங்களுக்கு ஏற்ற குடும்பமாக நான் உருவாக்க போகிறேன். நீ சொர்ந்து போகாதே மகனே, சொர்ந்து போகாதே மகளே. உன் கண்ணீர் நிரந்தரமாய் மாறப்போகிறது. அந்த பிள்ளை என்னை துதிக்கிற பிள்ளையாக நான் உருவாக்கி கொண்டு வருவேன். இயேசப்பா, கோடி நன்றிகள்,
கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஆண்டுடைய கிருபையின் கரம் வெளிப்பட்டதற்காக நன்றி. பாவ சாபங்கள் முற்றிலுமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீங்க நல்ல தகப்பனாய், நல்ல தேவனாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இன்றைக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஏதோ ஒரு சாபம் பிடித்திருக்கலாம், ஏதோ ஒரு பாவ கண்ணில் அகப்பட்டு இருக்கலாம், அந்த பாவ சிற்றின்பத்தின் சிறையில் அகப்படுத்தப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். விடுதலையோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்கும்படியாக நீங்க எழுப்புங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகனமையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சூக்கரன்பானவர்களே, இந்த நாளில் நம்ம மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஐயாவுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக, குடும்பத்திலே ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய இந்த கூட்ட நிறைவுக்கு பின்பதாக இரவு உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இந்த கூட்ட ஒழுங்குகளிலே இந்த இரவு உணவுக்காக யாரேனும் பொருத்தனை காணிக்கைகள் அல்லது காணிக்கைகள் செலுத்த வேண்டும் என்றால் கொடுத்து உதவும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கழிப்பறைகள் சரி செய்யப்பட்டு விட்டது, ஆகவே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மோட்டார் பழுது நீக்கப்பட்டு விட்டது, ஆக அதையும் நீங்கள் தெரிந்து பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினம் காலை 10 மணி அளவிலே நம்முடைய ஆலயத்திலே உபவாச கூடுகை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளி, சனி, ஞாயிறு, சனிக்கிழமை கூட்டங்களிலே உபவாச கூட்டம் உண்டு. ஆகவே நீங்கள் சனிக்கிழமை நாளை தின காலை 10 மணி அளவிலும் ஐயா அவர்கள் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினம் மாலை நேர நற்செய்தி கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். சபையார் இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் பங்கு வரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் நன்றி இதயத்தோடு ஆண்டவரை துதித்து கர்த்தர் தந்திருக்கிற கிருபைகளுக்காக அவரை போற்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். நம்முடைய அருட்பணி பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 44, நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் கடவுளுக்கென்று படைப்போம். அருட்பணி பாடல் எண் 44. பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். நாடில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். வீண் முயற்சி நீங்கிட போதும்
என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களிலும் இந்த 2ஆம் வார முதல் நாள் நற்செய்தி கூடுகையிலும் நாங்கள் அமர்ந்து கர்த்தர் மெய்யாகவே எங்களுக்கு விடுதலை தருகின்ற கடவுளாக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து நன்றி சொல்லும்படியாகவும், உம்முடைய விடுதலையே மெய்யான விடுதலை என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை துதிக்கும்படியாகவும், கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக அவ்வாறான விடுதலையை நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் எங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறீர் என்று அறிந்து நன்றிகளை எடுக்கிறோம். சுவாமி, விதமாய் விடுதலை பெற்ற நாங்கள் இந்த நாளிலுமே நன்றி இருந்ததோடு உம்முடைய கரங்களில் பெற்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலுமே நன்றி இருந்ததோடு நாங்கள் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். இந்த தபசு காலங்கள் உம்முடைய சிலுவை நன்மை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய சிலுவை நாளைக்களத்தில் நாங்கள் பெருகும்படியாகவும், கடவுள் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளிலுமே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீர்மையாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் விடுதலையை தந்திருக்கிறீர் என்ற நன்றி உணர்வோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த நாளிலுமே அருமையான ஐயாவையும் அன்பு தம்பியையும் நீர் பத்திரமாய் அழைத்து வந்தீர். ஒரு இடத்திலே இருக்கின்ற அருமையான அம்மாவையும் தம்பியையும் கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் கொண்டு பாதுகாத்து வழி நடத்த நாங்கள் மன்றாடுகின்றோம். அவ்விதமாக எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த தபசு காலங்களிலும் இந்த விதமான கூடுகையிலே ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்து பங்கு பெற செய்து உம்முடைய திருப்பெயரின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ள நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த காலங்கள் நாங்கள் நிறைவிலே உயிர்த்தெழுந்த உம்மை கண்டு நாங்கள் நன்றி சொல்ல நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். நாளை தின உபவாச கூடுகை, மாலை நேர நற்செய்தி கூட்டம், ஞாயிறு ஆராதனை ஒவ்வொன்றுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் எங்களோடு காணப்பட நீர் அருளுகின்ற கிருபைகள் தொடர கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பகல் முழுவதும் நீர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இந்த இரவின் எல்லா தீமைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து உம்முடைய கரத்திலே நாங்கள் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு அளவும் ஆண்டவர் தந்த நாளிலே மனமகிழ்ச்சியோடு உம்முடைய சிலுவை நன்மை உணர்ந்து இந்த காலங்களிலே எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய வாழ்வின் ஆன்மீக ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, பலனை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பது, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.